அங்க இருந்த வீட்டு ஓனரு எங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிச்சா யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. என்னப்பா நீ என்னென்னமோ சொல்ற? அதான் மதிக்கிட்ட அவங்க ஏதாவது தகவல் சொல்லிட்டு போனாங்களான்னு கேட்க வந்தேன். அது சம்பந்தமா எனக்கு எதுவும் தெரியலேப்பா. என்ன சின்ன வயசுல இருந்து வளர்க்கறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்கள அனாதையா சாக விட்டா நான் நல்லா இருக்க மாட்டேன் பாட்டி. அப்படி எதுவும் நடக்காது, நீ தைரியமா இரு. மதிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. சரி சரி அழாத. மதி வந்தா நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இப்போ மதி எங்க பாட்டி? என்னன்னு தெரியல. சுந்தரி கிட்ட இருந்து போன் வந்தது, உடனே வரேன்னு சொல்லிட்டு போனா. சரிங்க பாட்டி, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். சரிப்பா. குழந்தைய ஒரு நிமிஷம் கொடுங்களேன். கொடுங்க பாட்டி. தம்பி வாடா வாடா வாடா. எப்படா இருக்க செல்லம்? அப்பா 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 இங்க பாருங்க. அப்பா அப்பா மேல கோவமா? ஏண்டா அப்பா கிளம்புறேன். டாட்டா. இந்தாங்க பாட்டி. டாட்டாடா. என்ன பாட்டி, அந்த ஆளு எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? உன்னை பார்க்கத்தாமா. என்னவா? பாஞ்சாலி 2 நாளா காணுமா, அதுக்கு உனக்கு விவரம் தெரியுமான்னு கேக்குறதுக்கு வந்தா. நீ சுந்தரிய பார்க்க போயிருக்கேன்னு சொன்னேன். சரி உன்னை பார்க்க அங்க போறேன்னா. இந்த ஆளு என்னம்மா? இல்ல பாட்டி, அங்க போய் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணே என்னம்மா? கொஞ்சம் இருங்க. இப்ப நம்ம வந்தோம்ல, அதே இடத்துக்கு திரும்ப போலாம். கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே. ஏமா மதியம்மா துணியா எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கிய? உங்களைத்தான் கேக்குறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்ல கூட மாட ஏதாச்சும் ஒத்தாசை செய்யலாமேன்னு கேட்டேன். ஒன்னும் தேவையில்லை, உன் வேலையை நீ போய் பாரு. இந்தாங்க, இதுவும் மதியம்மா துணி தான் வெளியில காஞ்சிட்டு இருந்தது, எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் வாமா. என்னப்பா? வாங்க சொல்றேன். என்னம்மா என்னாச்சு? துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல, மதியோட துணிங்கள்ல கொஞ்சம் விட்டு போச்சு. அவ்வளவுதானே? நான் கூட பயந்தே போயிட்டேன். சரி நீங்க துணியெல்லாம் எடுத்து வைங்க, ஸ்ரீதேவக்கா கிட்ட கொடுத்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லலாம். என்னப்பா இது? நான் போகணுமே. ஏன்? இல்ல, வீட்டையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, புது இடம் இல்லையா?
அவளை தனியா விட்டுட்டு எப்படிப்பா வர முடியும்? ஓ, அப்ப எல்லாம் பிளானோட தான் நடந்துட்டு இருக்கு. முதல்ல பாட்டியும் சூர்யாவையும் அனுப்பியாச்சு. இப்போ நீங்க துணி கொடுக்குற மாதிரி போறீங்க. அப்படியே அவளை விட்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க. எதுக்குமா இப்படிலாம்? எப்பவுமே ஒரே மாதிரி இருங்களேன். இப்போ அப்படியே போனாதான் என்ன தப்பு? மா, என்னம்மா நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீங்க பதிலே பேசாம இருக்கீங்க. ஏமா இப்படிலாம் பண்றீங்க? என் மனசு கஷ்டப்படணும்னே இப்படிலாம் பண்றீங்களா? உன் மனசை நான் எப்படிப்பா கஷ்டப்படுத்துவேன்? இதை நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னது தானே. கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவளை தடுமாற விட முடியுமா? நான் 2 நாள் அங்க இருப்பேன், 4 நாளைக்கு இங்க இருப்பேன். அவளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நான் மொத்தமா இங்க வந்துட போறேன். சூர்யாவும் பாட்டியும் அங்கேயேவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் இங்க தானே வர போறாங்க. மதியத்து நாளா மாமியார் வீட்டுல இருந்தா, இப்போ அவ தனியா போறா. அவ்வளவுதானே. இத பாகப்பிரிவின மாதிரி நீயே நினைக்கணும். நீங்க என்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் விடுங்க. உங்க இஷ்டம் என்னமோ அதை செய்யுமா. உங்களை இங்க யார் கேட்க முடியும்? நின்றுட்டே இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல. அதான் முடிவு பண்ணிட்டீங்களா? போங்க, போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, போங்க. அத்தை, வாங்க, புள்ள வாங்க. பரவாயில்ல அத்தை, நான் இங்கே இருக்கேன். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்கல. யோ, எதுக்கே வந்தா? இங்க என்ன உனக்கு வேலை? யோ, கேக்குறேன்ல, சொல்லியா? நட்ராஜ், அமைதியா இருப்பா. நான் மதிக்கிட்ட பேசணும். அத்தை, மதி இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். மதி இல்லையே வீட்டுல. புது வீட்டுக்கு போனேன், அங்க பாட்டி தான் இருந்தாங்க. அவங்க தான் மதி இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டாப்பா. நட்ராஜ், எங்க அம்மாவை நீங்க தான் வந்து மதி கூட தங்கிக்கோங்கன்னு சொன்னீங்களாம். ஆமா சொன்னேன். மதி கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க. வீட்டை காலி பண்ணிட்டு வந்த எங்க அம்மா மனசு வெறுத்து எங்க போனாங்கன்னே தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. வேதனையில அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரியல. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களான்னு கூட தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. அம்மா, இங்க என்ன வேலையா? கிளம்ப சொல்லு. எங்க அம்மா இங்கதான் கடைசியா வந்து காணாம போய் எங்க போனாங்கன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுமா. இங்க வந்து போலம்னா நாம என்ன பண்ண முடியும்? உன்னை நம்பி தானே மதி. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க அம்மா மட்டும் என்னவா? அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
என்ன மதி இப்படி தட்டி கழிச்சு பேசுற? நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு என் மேல கோச்சுக்கோ. எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு. அவங்க என்ன பண்ணாங்க பாவம்? பெத்த புள்ளன்னு கூட என்ன பார்க்காம உனக்காக என்ன அடிச்சு துரத்துறாங்க. என்ன நம்பல, உன்னையே தான் நம்பினாங்க. இப்ப என்னமோ சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறிய மதி. இது பார், எரிச்சல கலப்பாத. உங்க அம்மா என்ன நானா வர சொன்ன? நட்ராஜ் வர சொன்னதா சொல்லித்தான் அவங்க வீட்டை காலி பண்ணாங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. இப்ப நானா கூப்பிட்டேன்னு சொன்னா எப்படி? நீ வேற நட்ராஜ் வேறயா மதி? என்ன நீ உங்க அம்மாவும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? சத்தியமா இல்ல மதி. நானே அவங்கள காணோம் தான் தேடி இங்க வந்தேன். இந்நேரம் அவங்க எங்க இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ தெரியல. ஐயோ, எங்க போய் இந்த ஒப்பாரி வைக்கிற வேலை எல்லாம் இங்க வேண்டாம். உங்க அம்மா எங்க போனாங்களோ அங்க போய் தேடி பாரு. இங்க வந்தாங்க, நான் அனுப்பிட்டேன். ஏன் அனுப்புன மதி? ஏன் நான் எதுக்கு அவங்கள ஏன் வீட்ல வச்சுக்கணும்? அப்படின்னா வர சொல்லாமலாவது இருந்திருக்கணும்ல. நான் அவங்கள வர சொல்லலன்னு சொல்லிட்டேன். நடராஜ் சொன்னா அவங்க கிளம்பி வந்துருவாங்களா? அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? இது எல்லாத்தையும் நான் உங்க அம்மா கிட்ட விலைக்கு சொல்லிதான் அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையில்லாம இங்க வந்து நிக்காத. இன்னும் என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? கிளம்பு. அது வந்து மதி, கிளம்புன்னு சொல்றேன்ல. மதி சீ. அம்மா, முதல்ல அவனை இங்கிருந்து கிளம்ப சொல்லுமா, இல்லைன்னா நடக்கிறதே வேற. யோ அதான் சொல்றாங்களா, போயா. நானும் இங்க வரக்கூடாதுன்னு இருந்தேன். கருமம் பிடிச்ச மனுஷன் வர வச்சுட்டாரு. ஏமதி அப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்புமா. என்னது நீங்க தப்புமா உப்புமா அவங்கள வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது கொஞ்சமாவது வச்சு பார்த்து பேசுறாங்களா? என்னமோ அவங்க தான் வச்சு சட்டன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்களும் தப்புன்னு ஸ்ட்ராங்கா பேசாம தடுமாறி பேசிட்டு இருக்கீங்க. என்ன திவ்யா நீ? மா விடுமா, அவ சண்டைக்கு வரணும்னே இப்படி பேசிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் தேடி போய் கொழாடி சண்டை போடுற பழக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதுக்கு நல்லது சொன்னதா? இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சலிச்சுக்கிறீங்க நீங்க. அப்படி என்ன பாவம் பண்ண வீடு இது? இல்ல நாங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமா? போகாதீங்கன்னு சொல்லி கெஞ்சினாலும் நீங்க பாட்டு எடுத்துட்டு போனீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது சரி, உங்க குணமே அதுதானே. மாமியார் புருஷன்னு யாரையுமே வச்சு பார்க்காம மரியாதை இல்லாம பேசுறீங்களே. இங்க பாரு திவ்யா, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. வாய மூடு. ஏன் இல்ல? என் மாமியார நான் நல்லா பாத்துக்கிறேன். இப்ப கூட அவங்க எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் போராடிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி நான் என் புருஷன் பேச்ச மதிக்கிறேன். அதெல்லாம் சரி, அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து குடும்பத்தை பிரிக்க சதி பண்றீங்களே, அதை என்னன்னு போய் சொல்றது? மதி கொஞ்சம் நிறுத்துறியா? எப்ப பார்த்தாலும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. இப்ப நான் மாமியார்கிட்ட போய் பேசணும் தானே இப்ப பிரச்சனை. உரிமை இருக்குன்னு நினைச்சு உன்னை கேட்காம சொல்லிட்டேன். அது தப்பு தான். போதுமா? இனிமே வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் தலையிட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்னப்பா, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இவங்க நாத்தனாருக்குள்ள அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. ஆமாமா, இவங்க கிட்டதான் இனிமே நான் போய் சேர போறேன். திவ்யா, நீ ஏமா பதற? அவளும் என்னதான் பண்ணுவா? எவ்வளவுதான் பொறுமையா போவா? மா, நான் கிளம்புறேன். இருமதி, ஒரு நிமிஷம் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா,
நான் போய் மதிய விட்டு வந்துடுறேன். ம். சூப்பர் பாப்பா. அப்ப நானும் கிளம்புறேன். எங்க நம்ம வீட்டுக்கு தான் காலையில வந்துடுறேன். எதுக்குக்கா? நீ என்ன விளையாட்டு பிள்ளையாவே இருக்க? கல்யாணம் ஆனதுல இருந்து பஞ்சாரத்துல அடைச்சு வச்ச கோழி மாதிரி தானே இருந்த. இப்பதான் எல்லாம் கிளம்பிருச்சிங்களே, நீயும் உன் புருஷனும் தனியா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க இங்கே இருங்க. ஐயே, நீ என்ன புரியாத பொண்ணா இருக்க? இப்ப நீ காட்டுற பாசத்துல அப்படியே உன் புருஷன் உருகி போயிடணும். நம்ம பொண்டாட்டி நம்ம மேல எம்புட்டு பாசம் வச்சிருந்திருக்கா. இவ்வளவு நாள் ஆளுங்க இருந்ததுனால நம்ம கிட்ட வெளிப்படையா காமிக்கல. தனியா இருந்தாதான் நமக்கு இந்த பாசம் கிடைக்கும்னு அவருக்கு புரியணும். குடும்பத்தோட ஒண்ணு சேரணுங்கிற நினைப்பு அவருக்கு வரவே கூடாது. பிரிஞ்சிருக்கிறதா சரின்னு அவருக்கு தோணணும். அது உன் கையில தான் இருக்கு. என்ன புரிஞ்சிச்சுல? அப்புறம் என்ன ஜமாய், நான் வாரேன். அம்மா இந்தாங்கம்மா காஃபி. அங்க வைமா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. தண்ணி எடுக்கவா? தண்ணி கொடு. சொல்லுங்க சுரேஷ். சந்திரமா, நீங்க அனுப்புன பொண்ணுடைய போட்டோ கிடைச்சது. எப்படி? பொண்ணு பிடிச்சிருக்கா? என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதானே வேணும். முக்கியமா பொண்ணுடைய போட்டோ பார்த்த உடனே எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. அதுல அவன் பாஸ் ஆயிட்டான். ஓ, அதனால அவன் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றான். அதுவும் இல்லாம எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். பொண்ணு வீட்டுல வசதி கம்மி தான், அதுக்காக நீங்க ஒண்ணு தயங்க வேண்டாம். என்னம்மா நீங்க, உங்களுக்கு தெரியாதா எங்களை பத்தி? வசதிக்கு எங்களுக்கு என்ன குறைச்சலு? அதெல்லாம் ஒரு நயா பைசா வேண்டாம். நீங்களே சம்பந்தம் வச்சிருக்கீங்கன்னா அந்த குடும்பத்தை பத்தி நாங்க விசாரிக்கணுமா என்ன? எங்களுக்கு பூரண சம்மதம். நீங்க அவங்களுக்கு சம்மதமானு மட்டும் கேட்டு சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் வேற யார கேட்கணும்? என் மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாரு. நீங்க எப்ப வந்து பொண்ணை பாக்குறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நாங்களே நேர்ல வரோம். சரி, வாங்க. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். இந்த வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. அது தெரிஞ்சதுனால தானே நான் உங்க குடும்பத்தை சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா. அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். சரிங்க. சரிங்கம்மா. அம்மா சாவித்ரி, இந்தாங்கம்மா. கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விட. முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அது போலாமா? இல்லம்மா, மாத்திரை போட்டா சரியாயிடும். சரிங்கம்மா. அம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நான் ஒருத்தையா போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்க அலைஞ்சேன்ல, அதான் கொஞ்சம் தலை வலிக்குது. சாவித்ரி, நீ போய் இவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு சரிங்க போ. சாவித்ரி, நான் அப்படியே கோவிலுக்கு போனோம். அர்ச்சனை கூட எடுத்து வை. சரிங்கம்மா. அம்மா, உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அலையறீங்க? அதனால என்னம்மா, என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும்.